ஹலோ ஆல். இன்னைக்கு ஆடி கலவெளின்னு காலையிலே எங்க அத்தை கோலம் போட்டாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும், அதுக்கு தேங்காய் சட்னியும், அதுக்கப்புறம் வந்து பிரண்டைய தோல மட்டும் வச்சு எங்க அத்தை வந்து அது ஒரு சட்னி, துவையல் மாரியும் செஞ்சிருந்தாங்க. மிச்சம் இருக்க பிரண்ட காயில வந்துட்டு ஒரு கூட்டு செஞ்சிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்குமே அந்த கூட்டு, துவையல், உருளைக்கிழங்கு அடிஷ்னலா வச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டு, ஈவினிங்கா எந்திரிச்சு வீட கிளீன் பண்ணிட்டு, பூஜை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் டைம் போட்ட செவ்வாய்க்கிழமை போன வாரம் போட்ட கோலம்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு தொடச்சிட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு கோலம் போட்டேன். இப்போ புதுசான டிசைன் புதுசு இல்லை. இன்றைக்கி ஒரு கோலம், இன்றைக்கி 2 சைடும் வந்துட்டு இங்கே நடுவில் வந்து ஒரு ஸ்டார் கோலமும், இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் வந்துட்டு 4 புள்ளியில் வந்து ஒரு சுக்கு கோலம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக டெக்கரேஷனுக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு உருளையும் தண்ணி ஊற்றி பூ போட்டுட்டு, சரி பொங்கல் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அத்தை பழம் வெத்தலை பாக்கு வச்சு படைக்க சொன்னாங்க. சரி முதல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால டேஸ்ட்டும் பார்க்கல. ஸோ வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. அந்த பொங்கலை வச்சு பச்சை கற்பூரம்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். நல்லா சாமியை கும்பிட்டுட்டு இங்கே அந்த பொங்கலே வந்து நான் ஆளுக்கு கொஞ்சமாக எல்லாரும் ஒரு கப்பு தின்னுட்டு டேவை முடிச்சுக்கிட்டோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.